நான் உங்கள் ராமச்சந்திரன், இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நான் வெற்றிகரமாக பார்த்தா இப்போ டிஆர்பியோட லேட்டஸ்ட் நியூஸ் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதாவது TET பேப்பர் 2 கிளியர் பண்ணிக்கிறவங்க உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றத கொடுத்துங்க. நம்ம TET பேப்பர் 2க்கான எக்ஸாம்ஸ் தான் நம்ம வந்து கிளியர் போட்டுட்ருக்கோம். ஸோ ஜுவாலஜி ஒரு பக்கம், கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்குங்க, ஓகேங்களா. அது பக்கம் இல்லாமல் எஸ்ஐக்கான சிலபஸ் வைஸாக நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், போயிட்டுருக்கோம். ஸோ யாரா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட யாரா இந்த எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் ஆகிருந்தால் நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் ஸோ க்ரோம் பேஜ் ஓப்பன் பண்ணதோ இல்லை மொசிலா ஏதோ நீங்கள் எந்தோட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சர்வர் நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நீங்கள் வந்து டெஸ்க்டாப் மோடு வந்து போட்டுங்க, ஓகேங்களா. ஸோ டெஸ்க்டாப் மோடை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 புள்ளி போல் இருக்கும். அந்த புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் டைப் அல்லது டெஸ்க்டாப் மோடுன்னு இருக்கும், அது கொடுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ண முடியும், ஓகேங்களா. சரி கேஸ், ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே போல் ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அவைலபிள் ஃபார் டவுன்லோட் இன் கேண்டிடேட் டேஷ்போர்டில் வந்து சர்டிஃபிகேட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ TRB.dn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம போக வேண்டிய வெப்சைட் எதுனா இந்த வெப்சைட் தாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் TRB.dn.government.in அப்படின்ற வெப்சைட் தான் போகிறீங்க. நீங்கள் காமனாக TRB அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே போதும் கூகுளில். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் கூட்டு போயிடும், ஓகேங்களா. அப்போ இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ டிஆர்பியில் போட்டு இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு அப்படின்ற வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ டெஸ்க்டாப் மோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு இது வந்து நியூ சைட்டாக வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நியூ சைட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ நியூ சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் அடுத்து போக வேண்டிய ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகும், லோட் ஆகும், ஓகேங்களா. ஸோ லோட் ஆகி அடுத்து எந்த பேஜுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி தாங்க இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பேஜ், ஓகேங்களா. ஸோ நோட்டிஃபிகேஷன் பேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை இருக்குது பாருங்கள், TET பேப்பர் 1 மற்றும் TET பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குங்களா. ஸோ எந்த டேட் 14/3/2022 இருந்து 13/4/2022 வரலும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ அப்படின்றத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. எதை கிளிக் பண்ணணும், இதில் வியூ அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வியூன்றதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. நீங்கள் வியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் தான் வந்து நீங்கள் என்ன கிளிக் பண்ண போகிறீங்கன்னா TET பேப்பர் 2 பப்ளிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ஸோ இந்த பப்ளிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கிளிக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், லோட் ஆகும். சர்டிஃபிகேட் லோட் ஆகி எந்த பேஜ் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பேஜில் அப்படியே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சர்டிஃபிகேட் வந்து எப்படி ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சமாக கீழே தள்ளிக்கிட்டே வர போகிறீங்க. ஸோ கீழே தள்ளினா வந்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சர்டிஃபிகேட், ஓகேங்களா. ஸோ இங்கே கிளிக் பண்ணுங்கள், உங்கள் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணிக்கங்க சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கிளிக் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அப்போ போல் பேஜ் லோட் ஆகிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களோட டிஆர்பி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணி வச்சிருப்பீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட். என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படின்ற லாகின் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க, ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களோட பாஸ்வேர்டையும் நீங்கள் போட போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா. பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு நல்லா கரெக்டாக போடுங்க, ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டு இருந்தீங்கன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது இருக்குது பாருங்கள், ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் யாருனா பாஸ்வேர்டு மறந்துட்டு இருக்கேன், இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எனக்கு தெரியல சார், பாஸ்வேர்டு நான் மறந்துட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அது எப்படி நம்ம பாஸ்வேர்டு வந்து நம்ம ரீசெட் பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க, யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க, டீச்சர்ஸ் ரெக்யூப்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்தமாதிரி ரெட் கலரில் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், இந்த 3 கோடு, இந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் மற்றும் டேஷ்போர்டு
அப்படின்னு 2 ஓப்பன் ஆகும். இதில் நம்ம போக வேண்டியது எதுனா டேஷ்போர்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் டேஷ்போர்டு அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேஷ்போர்டு அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேஜ் ஓப்பன் ஆகும்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் லைனாக இருக்கும் பாருங்க. ஸோ அட்மிட் கார்டு, அப்புறம் அலாட்டட் எக்ஸாமினேஷன் சென்டருக்கான அலாட்மெண்ட் கார்டு, அப்புறம் ஸ்கோர் கார்டு. லாஸ்ட் நம்ம ஸ்கோர் கார்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளிக் யுவர் டு டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், டவுன்லோட்ஸில் போய் அது டவுன்லோட் ஆகிடும் பிடிஎஃபாக. நீங்கள் அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கைஸ் புரிஞ்சிச்சுக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் வேகமாகவே சொல்கிறேன், இன்னொரு டைம் பாருங்கள். ஸோ டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போகிறேங்க. டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனை கொடுக்குறோம். நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம், அதில் டெட் பேப்பர் 2 இருக்கிறதுல வியூ. ஓகேங்களா? எது கொடுக்க போகிறோம், இந்த வியூ ஆப்ஷனை வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பேப்பர் 2 பப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ணுறோம். சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இந்த கிளிக் ஹியர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் யூசர் லாகின் கொடுக்குறோம். அதில் எங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் டேஷ்போர்டு கிளிக் பண்ணுறோம். இந்த 3 சிம்பிளை கிளிக் பண்ணி டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறோம். டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்ஷனில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். நம்ம கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ கைஸ் உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை யூஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெட்டுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், சிலபஸை முடிச்சு கொடுத்துடுவோம். ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ கூடவே வாங்க, எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.